நாடக அமைப்பாளர் புதுக்குளம் BM அழகராஜா மருமன் அவர்களுக்கு எல்லாமன் கோயில் பங்காளி ஒளிபெருக்கி மற்றும் பந்தல் அமைப்பாளர் இனியா ரேடியோஸ் முருகன் அவர்களுக்கு விழா கமிட்டியாரின் சார்பாக மாலை அணிவித்து பொன்னாடை வழங்கப்படுகிறது. மறைக்குளம் ஆவணாமுனாத்தன தங்கச்சாமி பஞ்சவர்ணம் அவர் குடும்பத்தின் சார்பாக அழகராஜா அவர்களுக்கு இந்த பொன்னாடை அந்த வானத்தை போல மனம் படைத்த மன்னவனே. எங்களது குடும்பத்தின் சார்பாக மருமகன் அழகராஜா அவர்களுக்கு இந்த பொன்னாடை பொன்னாடை பொருத்திய அண்ணன் தங்கச்சாமி அவர்களுக்கும் மாமா அவர்களுக்கும் எனது சார்பாகவும் நாடக நடிகர் சங்கத்தின் சார்பாகவும் நன்றி. மறைக்குளம் கிராமத்தைச் சேர்ந்த அழகு ராஜாமணி தனம் அவர்கள் குடும்பத்தின் சார்பாக அழகராஜா அவர்களுக்கு இந்த பொன்னாடை பொருத்தப்படும். பிள்ளையார் சுழி போட்டி எழுதிடுவோ எந்த பிழைகளும் இல்லாமல் உயர்ந்திடுவோ. பிள்ளையார் சுழி போட்டி எழுதிடுவோ இல்லாமல் உயர்ந்திடுவோ. அல்லவோம் கொள்வினைப்போம் கொள்வினைப்போம் அல்லவோம் கொள்வினைப்போம் கொள்வினைப்போம். மாலாளியின் துயர்வோனே மருமகனான ஞான பிள்ளையார் துளி போட்டி எழுதிடுவோம் எந்த பிள்ளைகளும் இல்லாமல் உயர்ந்திடுவோம். கண்ட முதல் தெய்வம் என்று காட்டியவன் ஊட்டியவன். கண்ட முதல் தெய்வம் என்று காட்டியவன் ஊட்டியவன். எல்லாம் எழுத்தும் நீரே கண்கள் ஒன்றே எல்லாம் எழுத்தும் நீரே கண்கள் ஒன்றே வாழ்வே தருமை காட்டி ஓட்டி நின்றேன். பிள்ளையார் துளி போட்டி எழுதிடுவோம் எந்த பிள்ளைகளும் இல்லாமல் உயர்ந்திடுவோம். அல்லல்வோம் கொள்வினைப்போம் கொள்வினைப்போம் அல்லல்வோம் கொள்வினைப்போம் கொள்வினைப்போம். மானாளியின் துயர்வோனே மருமகனான பிள்ளையார் துளி போட்டி எழுதிடுவோம் எந்த பிள்ளைகளும் இல்லாமல் உயர்ந்திடுவோம். மாரியம்மா மாரியம்மா துளியம்மா நீலியம்மா மாரியம்மா மாரியம்மா துளியம்மா நீலியம்மா. நமேரே நிமகுடம் ஆயிரத்தே கோபுரம் இல்லையாக நிலைக்க வைக்கும் நினைச்சதெல்லாம் ஒழிக்க வைக்கும் மாரியம்மா
நீரம்மா காத்து கடவுள் நீயம்மா காலத்தை தொழில் தாரம்மா வந்தேன் தேடி நானம்மா இந்த மனமுழுதும் நீதானே அந்த வழி துணையும் நீதானே அந்த திருவடி தொழுதோமே இங்கு மனமுழுதோமே ஈஸ்வரி ஆனேஸ்வரி வேறாரே நீதானே வானெல்லாம் வாழ்த்துக்கள் கேட்கட்டும் வாழ்வே வளமே பார்க்கட்டும் நீ எங்க தாயென்று காணட்டும் நிலலோன ஜமா மாறட்டும் வானெல்லாம் வாழ்த்துக்கள் கேட்கட்டும் வாழ்வே வளமே பார்க்கட்டும் நீ எங்க தாயென்று காணட்டும் நிலலோன ஜமா மாறட்டும் சக்தி உலக தந்தை தாயே முக்தி நிலையை தந்தை சேர்ந்தாயே ஆகா தந்தை காப்பாயே முக்தி நிலையை தந்தை சேர்ந்தாயே சாட்சி சொல்லு தாய துணை நீ எல்லாம் பூவாக மாரியம்மா மாரியம்மா சுழியம்மா நீலியம்மா அதமேலே நிமகுடம் ஆயுதந்தே பூங்கரகம் நிலையாக நிலைக்க வைக்கும் நினைச்சதெல்லாம் படிக்க வைக்கும் உன்னை நினைச்சபடி உன்னை படிக்கும் மீண்டும் மாரியம்மா காவல் மாரியம்மா மாரியம்மா சுழியம்மா நீலியம்மா மாரியம்மா மாரியம்மா சுழியம்மா நீலியம்மா உனக்கு ஒரு உண்டாட்டி இருந்தா தான் கோவப்படணும். நீங்க 10-15 வச்சிருக்கீங்க. ஒரு உண்டாட்டி கையில உண்டாட்டி வச்சுக்கிறேன். ஒரு சில வேட்டிக்கு வணக்கம். மத்தவங்க உத்தமங்க சொல்லிட்டு வச்சுக்கிட்டு கையாம செய்தவருக்கு வணக்கம். மத்தவங்க சொல்லிட்டு செய்தவருக்கு வணக்கம். காதலிலே ஒரு முறை ஒத்துக்க மாட்டேங்குது. மருந்து குடிக்கிறான்னு முடிவு வச்சு அதில் தொழிலுக்கு மொத்த படிச்சு மருந்து குடிச்சு கைலாச போன அதில் தொழிலுக்கு பிடிச்சி மருந்து படிச்சு உணர்ந்து வணக்கம் வணக்கம் அன்பு வணக்கம் அன்பு பாப்பூன் கேபி
கேபி கார்த்திக் அவர்களுக்கு விழா குழுவின் சார்பாக மாலை அணிவித்து பொன்னாடை போர்த்தப்படும். இவர் எங்க ஊரு ராஜா, தங்கமான ராஜா. மறைக்குளம் கருப்புசாமி அவர்களின் சார்பாக பபூன் கேபி கார்த்திக் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்துக்கிறார். என்னென்ன கொடுக்குறிய? பேண்ட் சட்டை. நாடக அமைப்பாளர் VM அழகராஜா அவர்களுக்கு. ஐயோ அண்ணன் கோமணம் தானே கட்டுவாப்புல, நீ என்ன பேண்ட் சட்டை கொடுக்குறியா? ஐயோ நன்றி நன்றி. கருப்புசாமி அவர்கள் பொன்னாடை போர்த்துக்கிறார். நஞ்சை கழனிகளின் நாயகனே நீ வாழ்க. ஏமுக்குளம் காவல்துறை அதிகாரி அவர்கள் எங்கிருந்தாலும் மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். அண்ணே அப்படியே இந்த இருளாய் அம்மன் கோயில் கடா வெட்டுற அருவா இருந்தா எடுத்துட்டு வந்துருங்க. எதுக்குடா? கோயிலை வச்சு எண்ணெயை வெட்டுறதுக்கு யாரும் சாப்பிட மாட்டாங்களோ இருக்கட்டும். எங்களுக்கெல்லாம் பொன்னாடை மற்றும் எனக்காக புத்தாடை அணிவித்து கௌரவப்படுத்தி புது அன்றைக்கு பாஸ்கூரி அருமையினார் VM அழகுராஜா புதுக்குளம் அன்பு அண்ணார் எங்களது நாடக கலைக்கும் சார்பாகவும் இந்த அன்பான பண்பான எங்களது சாலை மரக்குளம் அன்பு குடும்பத்தார்களுக்கும் நாடக கலா ரசிக பொதுமக்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றி கொண்டு. ஹலோ, எதுக்கெல்லாம் மைஜெட்டு காஜு கொடுக்குறோமோ இல்லையா, இப்படி ஆளுகளுக்கு பாட்டு போடுறதுக்காகவே சம்பளம் கொடுத்தாகணும். ஏன்னா ஒரு ஆளுக்கு டிஃபரெண்டாக பூஜா கண்டுபிடிக்கிறாருல்ல. அப்படிலாம் இருந்தாலும் அருமையான ஒளிபரிக்கு இனியா ஆடியோஸ் அருமையான அன்பு உள்ளம் அன்பு பாஸ்கூரி அருமையானார் ஆப்ரேட்டர் அண்ணே பேர் என்ன? திருநாவுக்கரசு ஓனரா? சரி சரி அண்ணே ஆப்ரேட்டர் இருந்தாலும் அருமையான ஒளிபரிக்கினை சிறந்த முறையாக அமைத்து கொடுக்கக்கூடிய இனியா ஆடியோஸ் அன்பு உள்ளவங்களுக்கு நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றி. இங்கு அருமையான பக்கமேளம் ஒரு நாடகம் நல்ல முறை நடக்கணும்னா முதல் விஷயம் ஆமா ஒளிபரிக்கு வேணும். அப்படி இருந்தா தான் எப்பேற்பட்ட நடிகனை கூட்டி வந்தாலும் ஒரு நாடகம் சிறப்பா இருக்கும். இன்னொன்னு பெரிய விஷயம் என்ன இருக்கு தெரியுமா? நல்ல ஒரு நாடக கலைஞர்களை கொண்டு வரணும். எல்லாருமே நாடக கலைஞராக தான் இருப்போம், ஆனா சில சங்கதி தெரிஞ்சிருக்கணும்ல உங்களை போல அப்படிலாம் இருக்கணும். அதுக்கு அடுத்த ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு என்ன தெரியுமா? இது போல நல்ல ஒரு ரசிக பொதுமக்கள் வேணும். உங்களை தான் பேசுறேன், கைதட்டலாம் எல்லாரும் ஒரு ஜோரா கைதட்டுங்க பார்ப்போம். ஆண்கள்லாம் கைதட்டுறாங்கல்ல, பெண்களுக்கெல்லாம் என்ன இடுப்பு வலியா? கைதட்ட மாட்டீங்களா? கேட்காத அதனால கேட்கல. ஒரு ஆயாதான் கைதட்டு பாவம். சரி சரி நீ தட்டாத ப்ளீஸ் ப்ளீஸ், கை வலிக்கும். தட்டா இருக்கட இருந்தாலும் அது கூட அனைவருக்கும் பேரன்பு கொண்ட பெரியவர்களே, பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய தாய்மார்களே, பற்றாத நாடக கலா ரசிக பொதுமக்களே, இவ்விழாவினை சீரோடும் சிறப்போடு நடந்த விழா கமிட்டியாளர்களே, பள்ளி செல்லும் மாணவர்களே மாணவிகளே, மாணவிகளே, எதிர்கால இளம் சிங்கங்களே, அண்ணன் என்னைக்கு ஊருக்கு போக சின்ன நமக்குன்னு திட்டம் போட்டு கிடக்கும் சில கமான் கைஸ் கம்பெனிகளே பாரு பூரா பேரும் சிரிக்கிறாங்க. அவங்க தெரிஞ்சிருக்கும் போல அண்ணே ஊருக்கு போற அன்னைக்கு அத்தாச்சி முதுவை சொறி வாங்கி உள்ள சைஸா. அப்படிலாம் இருந்தாலும் மதுரை அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் அன்பிற்கும் பண்பிற்கு பாஸ்கூரி அருமையினார் VM அழகுராஜா அன்போனார் கலைக்குழு சார்பாக எனது மனப்பாறை நாடக கலைக்குழு சார்பாக நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றி. வணக்கம் 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 போல இந்த பின்னாடிலாம் உட்காந்துருக்கீங்களா? அத்தா பப்புன்னு மூஞ்சி தெரியுதா? அக்கோ ஒன்னேதாக்கா மூக்காயக்கா தெரியலையா? அப்போ ஒன்று செய்ய, அங்கே உட்காராத, ஒரு 1.5 கிலோமீட்டர் தள்ளி போயிரு, அப்பதான் மூஞ்சி நல்லா தெளிவா தெரியும். ஏன் சொல்றேன் அப்படின்னா பின்னாடி உட்காந்து பப்புன்னு என்னைய குறை சொல்றான். நேற்று போன ஊர்ல ஒரு அம்மா சொல்லுச்சு. எப்படி? அந்த அம்மா கண்ணு தெரியுமா தெரியாத வேற தெரியல. அந்த அம்மா சொல்லுவார் வந்திருக்கேன் பாரு பப்புனுக்காரு, அவன் முகரைய பத்தியா பண்ணி பீதி இந்த மாதிரி. அப்படி ஓடு. யார் சொல்றது? அவங்க சொல்றாங்க. சரி. இன்னொரு ஐயா சொன்னார் வந்திருக்கேன் பாரு பப்புனுக்காரன் முகரைய பார், அவன் மண்டை மைத்திய பத்தியாடா கிழிஞ்சு போன ஓலை குடிச்ச மச்சின மாதிரி இருக்குன்னாரு. அது மாதிரி சொல்லக்கூடிய ஊர் நம்ம ஊரா? கிடையவே கிடையாது. அன்பான பண்பான ஒரு அருமையான பக்தி பரவசம் சுட்டக்கூடிய நாடகம் இந்த மகமாய் நாடகம். யாரும் வீட்டுக்கு மட்டும் போயிடாது, நல்லாதான் நாடகம் பார்க்க வர்றீங்க. ஆமா. ஆனா 3 மணிக்கு மேலதான் மரக்குளத்துல பாதி பேர் காணாம போயிடுறாங்க. போலீஸ்கார ஐயா மட்டும் எங்கிட்டும் போயிடாதீங்க. காணாம போன ஆளை பூரா 3 மணிக்கு மேல கண்டுபிடிச்சு தரணும். 3 மணிக்கு மேல கருப்பசாமி ஆடி வந்து அருவா மீது ஏறி குஞ்ச கடிப்பாக. யாரு குஞ்சரா? இது கோழி குஞ்ச கடிப்பாக. அது போல அருமையான காட்சியெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா நீங்க எல்லாம் நல்லா இருக்கணும். நீங்க எல்லாம் நல்லா இருந்தாதான் நாங்க நல்லா இருக்க முடியும். அந்த வேளையில முதல்ல எங்கே போனாலும் தெய்வத்தோட அருள் வேண்டும். இன்னைக்கு கொஞ்சம் நிறையவே நமக்கு வேணும். ஆகையாலே அந்த அருளை கேட்கணும் அப்படின்னா இந்த இருளாய் அம்மன் கோயில் வாசலில் அந்த ஐயனாரோடு உங்களுக்கெல்லாம் நல்ல முறையாக ஒரு வணக்கத்தை தெரிவிக்கணும். எப்படி தெரியுமா? நின்றுகிட்டே நேர்த்திக்கடன் தீர்த்து புட்டே ஐயனாரே, நீ படைச்ச சத்தியத்தான் பார்த்து புட்டே ஐயனாரே, வேண்டிக்கிட்டே நேர்த்திக்கடன் தீர்த்து புட்டே ஐயனாரே, நீ படைச்ச சத்தியத்தான் பார்த்து புட்டே ஐயனாரே.
வணக்கத்தை தெரிவித்தால் ஒரு விஷயம் அப்படின்னா கலைமணி அண்ணே, ஒரு தேர் திருவிழா நடத்துறோம்னா சும்மாவா கிடையாது. ஒரு தேர் திருவிழா நடத்தி ஒரு நல்லபடியா ஒரு நாடகத்தை அமைச்சு அந்த நாடகத்துல எந்த ஒரு இடைதலும் இல்லாம நாடகத்தை விடிய காலையில முடிக்கிற வரைக்கும் ஒரு இந்த நாடகத்தை வச்சவளா இருக்கட்டும், ஊர் முக்கியஸ்தலா இருக்கட்டும், எவ்வளவு சிரமம் தெரியுமா? அவங்க படுற பாடு அவங்களுக்கு தான் தெரியும். அதோட இன்னொரு பெரிய விஷயம் தெரியுமா? சொல்லுங்க. நாடகத்தை கூட சிறப்பா நடத்தியெல்லாம் பிரச்சனையே வராது. சரி. ஆனா இன்னொரு விஷயம் இருக்கு. என்ன தெரியுமா பெரிய விஷயம்? என்னது? திருவிழா தேர்னா எனக்கெல்லாம் ஈரோ கொலையே ஆடு. ஏன்? அடுத்த வருஷம் இனிமேல் என் ஊர்ல எல்லாம் திருவிழா கும்பிட்டா யாருக்கும் திருவிழாவே சொல்ல மாட்டேன். ஏன் இவ்வளவு சங்கடப்படுறீங்க? பேசாம போன மாதிரி என் ஊர் திருவிழா. சரி. நானும் திருவிழாவுக்கு சொல்லி விட்டேன். யாருக்கு? எனக்கெல்லாம் 3 அக்கா. 3 அக்கா புருஷங்களுக்கு 3 மணி மாமா. சரி. எங்க அக்காவெல்லாம் கூட்டிக்கிட்டு திங்கக்கிழமை திருவிழாக்கு வாங்கன்னு. சரி. சண்டால பயலுக திங்கக்கிழமைக்கு திருவிழாக்கு வாங்கன்னு என் மாமிங்களுக்கு என் மேல அவ்வளவு பெரிய திங்கக்கிழமை திருவிழாக்கு வாங்கடான்னா சண்டால பயலுக வெள்ளிக்கிழமை வீட்டு வாசல்ல இருந்து உட்காந்து. என்ன காரணம்? என்ன? ஒரு மஜரும் கிடையாது. பூரா அவங்க வீட்டு சிப்பரிசி தீரப்படாத நம்ம வீட்டு சிப்பரிசி தீரணுமா? அதுல வந்த மாமிகளை விட முடியுமா? சரி. அலையில போனாலும் வயிற்றுன மாமே மச்சன துணை வேணும்னு சொல்லிருக்காங்கல்ல. சரின்ட்டு திங்கக்கிழமை எடுக்க வேண்டிய கெடா கறிய சரி வெள்ளிக்கிழமை நேரா வண்டியை மணப்பாறைக்கு விட்டு சரி 4 கிலோ நல்லி எலும்பு வாங்கிட்டு வரேன். ஆட்டு நல்லி எலும்பு வாங்கிட்டு வந்து சமைச்சு தலைவாழை இலை போட்டு உட்கார வச்சு எங்க 3 மாமனுக்கும் சோறு ஓட்டா 3 மாமனும் சோத்துக்கிட்ட உட்காந்து வெறப்பா என்னைய பாக்குறா. ஏன் ஏதோ என்ன காரணம் தெரியும்? இவங்க பெரிய மாமே இனி சிங்கிற மாதிரி பார்க்க ஆரம்பிச்சுட்டாப்ல. ஏன் சோத்துல எலும்பு எதுவும் குறையா இருக்கான்னு கேக்குறியா? அதெல்லாம் கிடையாது. வேற எங்க பெரிய மாமே நல்ல மனுஷன். வாயை திறந்து கேட்டே விட்டா மனுஷன். மாப்பிள்ள சோறு திங்கிறக்கா ஓ வீட்டுக்கு அங்க இருந்து முடுத்தர வந்தேன். அது 2 நாளைக்கு முன்னாடி. சோறு யாருக்குடா வேணும்? கறி எடுத்து சோறு போட்டிய மேற்படி எங்கடான்னார். மேப்படினா உனக்கு தெரியாதா? தெரியாதே. எனக்கும் தெரியாது. பெரிய மாமே இப்படி சொல்லிட்டு இருந்தா நானும் செவனேன்னு இருந்தேன். சரி. 2வது மாமே மோஜம்மா நாள் இந்த ஆள் மாதிரி பேச்சு விஷயம்லாம் கிடையாது. உள்ள சோறு தின்னுட்டு இருந்தீங்க அக்கால சிண்டு மயிரை பிடிச்சி ரோட்ல எடுத்துட்டு வந்துட்டேன் வெளியில வீதிக்கு. உன் தம்பியை சரக்கு வாங்கி தர சொல்றியா இல்லைன்னா டேய் உக்கா தாலி அக்கா வாடான்னா அப்பத்தே எனக்கு ஈர கொலைய என்னடா சரக்குக்காக தாலியெல்லாம் பாட சண்டால பயலுகளா 150 ரூபா கோட்டுக்காக 1.5 லட்சம் ரூபா தாலி சங்கிலி அக்கறாகலன்ட்டு முடிவு வந்துட்டு நேரா ஒரு முடிவுக்கு வந்துட்டு அடுத்து எங்க 3வது மாமே குடியார மாமே இன்னொருத்த இருக்கிறியா. சரி. அதே அடுத்து எங்க அக்கா கழுத்துல கத்திய வைக்க காட்டி நம்ம நல்ல முறையா சரக்க கடன் பட்டால் வாங்கி தர முடியான்ட்டு வண்டி 1000 ரூபாய்க்கு அடகு வச்சுட்டு மணப்பாறை போனா அன்னைக்கு என்னைய பிடிச்ச தலைக்கரக ஒயின் ஷாப் லீவு. என்ன செய்யறது? ஒண்ணும் பண்ண முடியாது. சரக்கு வாங்காம வீட்டுக்கு போனோம்னா செருப்பை கொண்டு எரிஞ்சு விடுவாங்க. அப்பதான் என்ன பார்த்தேன் முக்கு சந்துல பிளாக்ல சரக்கு ஓட்ட ஆரம்பிச்சுட்டாங்க. 3 கோட்டு 2 பீர். யாருக்கு அந்த 2 பீர்னு கேட்க இந்த 3 கோட்டு எங்க 3 மாமைங்களுக்கு. சரி. எங்க மாமைங்களே பிராந்தி குடிக்கிறாங்களே. நீ நான் பீர் கூட குடிக்க மாட்டேன். 2 பீரை வாங்கி ஒளிய வச்சுட்டேன். சரி. அன்னைக்கு என் ஊர்ல இது மாதிரி திருவிழா நாடகம் நடந்துகிட்டு இருக்கு. எல்லாரையும் கொண்டு போய் நாடகத்தை பார்க்க வச்சுட்டு ஒரு 2 மணிக்கு வீட்டுக்கு கூட்டிட்டு வரலான்னு கூட்டிட்டு வரேன். சரி. கடைசி அக்கா புருஷன் ரோட்ல அடிச்சுட்டு உருள்றாங்க. என்ன சண்டைன்னு எனக்கும் தெரியல என்ன பிரச்சனை. அப்பதான் எங்க அக்கால கேட்டேன் என்னக்கா பிரச்சனை எதா இருந்தாலும் சொல்லணும். அப்பதான் எங்க அக்கா சொன்னா டேய் விர்ரா தம்பி இன்னைக்கு உங்க மாமனுக்கு சோத்துல விஷ வைக்கிறேன்டாங்க. ஐயோ. எங்க மாமன் சொல்றாரு என்ன மாமா பிரச்சனை நீ நான் சொல்லுங்க. எங்க மாமன் சொல்ற டேய் இன்னைக்கு உங்க அக்கால ஒரே வெட்டா வெட்டி கொல்றேன்டாங்கறான். நான் சொல்லிட்டேன் சாவரவே அதே வீட்டுல போய் சாவுட என்ன மேற்கொள்ள திருவிழாவில் வந்து என் வீட்டுல சாவரியன்னு 2 பேரையும் ஒதுக்கிட்டு எங்க அக்காட்ட கேட்கிறேன் என்ன பிரச்சனை நீ சொல்லு அப்படி. சரி. அப்பதான் எங்க அக்கா சொல்றா எப்படி வேற ஒண்ணு இல்ல தம்பி இந்த 3 கோட்டை 3 பேரும் குடிச்சாங்க. இந்த 2 பீர் உனக்குன்னு ஒளி வச்சுட்டு போன பத்தியா அது அவங்க மாமியும் குடிச்சு விட்டாண்டான்னு சொல்ல. சரி. கரெக்ட் இதுதானா? அட பீரா வாங்கி குடிக்க முடியாது நாளை குடிச்சுக்கிறக்கா விடுக்கான்னு சொல்ல. ஏய் பீர் குடிச்சது எவனுக்குடா பிரச்சனை? அவன் பீர் குடிச்சதெல்லாம் பிரச்சனை இல்ல. ராத்திரி 2 மணிக்கு தூங்குற எண்ணிய தட்டி விட்டான்டா. நீங்க நினைக்கிற தட்டு கிடையாது. தூக்க கலக்கத்துல அவசரத்துல இந்த 2 பீரையும் குடிச்சான் பாருங்க மாமே பிராந்திக்கும் பீருக்கும் செட் ஆகாம முட்டிக்கிட்டு வந்துருச்சு. என்னது? ராத்திரி பீரை குடிச்சிட்டு படுத்தா என்ன வரும்? மூத்திரந்தே வரும். ராத்திரி 2 மணிக்கு முட்டி இருக்கு எங்க மாமனுக்கு. அப்பதான் பாத்திருக்கேன் எங்க மாமே நம்மளால பாத்ரூம் ஒழுங்கா போக முடியாது. சரி சரி நம்ம பொண்டாட்டியை கூட்டிட்டு போவோம்னு சொல்லி தட்டி விட்டுருக்காரு. அடியே கோச்சுக்காம பாத்ரூம் வரைக்கும் கைதாங்களா கூட்டி போகணும். நல்ல பொம்பளால என்ன செஞ்சிருக்கேன் கைதாங்களா புருஷனை பாத்ரூம் வரைக்கும் கூட்டி போய் அடிக்க விட்டு கூட்டி வந்திருக்கேன். என்ன தரா அட மூத்திரத்தை தாப்பா. ஆனா எங்க அக்கா அதை செய்யல. சும்மா திரும்பி அங்க திரும்பியா பாத்ரூமுக்குன்னு சொல்லவும் எங்க மாமனும் போதையில தடுமாறி போய் புடிச்சிட்டாரு. பாத்ரூம் கதவை திறந்தா
கப்புன்னு லைட் எரி. ஓஹோ. கதவை மூடுனா ஆ. அதுவா லைட் அமர்ந்துக்கு. ஆஹா. அப்பத்தான் எங்க மாமே நினைச்சிருக்கான், ஆ. என் மாப்பிள்ள படிச்சுட்டு பப்புன்னு போட்டு ஊர் ஊரா தெரிஞ்சாலும் கட்டிருக்கான் பாடுறா வீடுன்னு சொன்னால ஆ. பேசினே பொத்துக்கிட்டு போய் படுக்க வேண்டியதானே. படுக்க வேண்டியதானே. திரும்பவும் தூங்குறீங்க அக்கால தட்டி எழுப்பியிருக்கா. ஏய். திரும்பவும் அந்த தட்டு இல்லையா. வேற? அப்பதான் எங்க மாமன் சொல்லியிருக்கா, ஏய் பாத்தியா என் மாப்பிள்ள எப்படி வீடு கட்டியிருக்கான் பார், இந்த ஊருக்குள்ள ஒரு பைய வீடு கட்ட முடியுமான்னு கேட்டால. எங்க அக்கா கேட்டிருக்கா, அப்படி என்ன தரா நீ பார்த்தேன்னு. வேற ஒண்ணும் இல்ல, பாத்ரூம் கதவை திறந்தா அதுவா லைட் எரி, சரி. கதவை மூடுறேன் அதுவா அமர்ந்துக்குதுன்னு பேசினால. எங்க அக்கா என்ன கோவத்துல இருந்தாலும் தெரியல, சரி. ஓங்கி ஒரு அரைச்ச சட்டான்னு எதுக்கடி அடிச்சேன்னு கேட்டிருக்கார். எங்கடா மூத்திரம் அடிச்ச 3 காசு மூதேவி இடத்த காட்டுறான்னு கேட்டிருக்கா. சரி. கூட்டி போய் இங்க தாண்டி அடிச்சேன்னு காமிச்சிருக்கான். ஆ. இந்த காலில் ஒரு அரைச்ச சட்டா. ஏன் இப்ப எதுக்கடி அடிச்சேன்னு கேட்டிருக்கார். நல்லா முழிச்சு பாடுறா 3 காசு மூதேவி, குடிச்ச போதல எது பாத்ரூம் கதவு எது என் தம்பி வாங்கி வச்சிருக்க பிரிட்ஜ் கதவுன்னு தெரியாம மூத்திரம் அடிச்சு வச்சிருக்கேன். பிரிட்ஜை திறந்து மூத்திரம் அடிச்சாங்கன்னா மசிரா குடும்பம் விளங்கும். ஏண்டா ஃப்ரிட்ஜில் தக்காளி எல்லாம் இருந்திருக்குமேடா. தக்காளி கிலோ இப்போ 100 ரூபா 120 ரூபா விற்கிதேடா. என்ன பண்ற, தக்காளி வெங்காயம்லாம் சித்திரை மாச வெயிலுக்கு பூரா கருகி போயிருச்சு. அதை சாப்பிடுவேன், எந்த குறையும் கிடையாது. நல்ல விதமா சாப்பிட்டு நல்ல விதமா இருந்தா குடும்பம் நல்ல முறையா இருக்கும். இல்லைன்னா எங்க குடும்பம் மாதிரி பூரா அடிச்சு ஊத்தி அழுகி போயிருக்கும் சொல்ல வந்தப்பா. இருந்தாலும் எண்ணகரில் பொன்னகரமாக விளங்கக்கூடிய இன்று இரவு சிங்கார வண்ண கலையரங்கில் தாங்கள் சிறோடும் சிறப்பனமாக காத்து கொண்டிருப்பது விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டி வட்டம் சாலை மறைக்குளம் கிராமத்தில் அமைந்து அருள்படக்கூடிய ஸ்ரீரளாயி அம்மன் கோவில் ஆடி கல்லறி உற்சவ விழாவினை முன்னிட்டு உயர்திரு நரிக்குடி காவல்துறை ஆய்வாளர்கள் அவர்கள் மற்றும் தலைமையிலும் முக்குளம் உயர்திரு காவல்துறை சார்பு ஆய்வாளர்கள் அவர்கள் தலைமையிலும் சாலை மறைக்குளம் உயர்திரு கிராம நிர்வாகி அலுவலர் அவர்கள் இவர்களும் முன்னிலையிலும் இன்று நடக்கக்கூடிய நாடகமாக ஸ்ரீ வள்ளி திருமணம் நாடகம். வள்ளி திருமணமா? அது நேத்து நடந்துருச்சா. இன்னைக்கு நல்ல ஒரு பக்தி பரவசம் சுட்டக்கூடிய மகமா என்னும் நாடகம் இதோ இனிது. இதில் நடிக்கக்கூடிய நடிகர்கள் தாங்கள் தெரிந்தாலும் தெரியாமல் இருந்தாலும் சொல்வது என்ற வேலை என்ற வேலையில் இவர் நம்மிடையில் அன்று பாசக்கூடிய அருமை தம்பி நாடக உலகின் நவரச நாயகன் SK சங்கர் அவர்கள் இவர் நம்மிடையில் உங்கள் முன் சிவனாகவும் பெரிய கருப்பனாக காத்துக் கொண்டிருக்கிறார். அவர்களாம் அடுத்தபடியாக கான குயில் கவியரசி அன்பருக்கு வாசக்கூடிய அருமை சகோதரி சுபாசினி அவர்கள் தெலுங்காயாகவும் மகமாயாவும் அடிக்க காத்திருக்கின்றார். அருமை தம்பி வாழ்வீச்சு மன்னன் வசன புயல் ஆர்ப்பாட்ட நடிகருமான கோபால் அவர்கள் வருமடில் சின்னகருப்பாம் கோட்டை பெருமாள் அறியாது கொண்டிருக்கிறார். பலே அவர்களும் அடுத்தபடியாக வசன முரசு அன்றி பாசுகுரி அருமை தம்பி R முருகேசன் அவர்கள் எல்லை கற்பம் மைசா சூர அரக்கனாக அவர்களாம் அடுத்தபடியாக இவரை மடியில் எங்களது ஆறுமணிய தேன் சக்கரவர்த்தி அன்றி பாசுகுரி அருமை அண்ணார் எங்களது கல்லூரி பேராசிரியருமான SS கலைமணி MCom B.Ed அவர்கள் இவரை மடியில் உங்கள் முன் 6 மணி மற்றும் பின்பாடலினை இசைப்பார். பலே அருமையான பாடல் அருகலாம் இருந்தாலும் அண்ணே அருமையான பாட்டு வாசிய என்னதே இருந்தாலும் நம்ம 2K கிட்ஸ் நம்ம கம்பெனி ஊரா இன்னைக்கு நிறையா வந்திருக்கு. ஒன்னைய தண்டா அலே மஞ்ச சட்டை அடே அடே இங்கே 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 பாரு உன்னைய கூப்பிட்றேன்டா எங்கடா அங்கே பார்க்குற
ஏற்கனவே இருந்தால் நம்ம இளவட்டம்லாம் நிறைய வந்திருக்கா. சரி. இளைஞருக்கு ஏற்ற மாதிரி இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த காலத்துக்கு 2K கிட்ஸ். ஆமா, அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பாட்டு புதுசுல பாட்டே பாடிடுவான். பட்டாம்பூச்சிடி நீ பட்டாம்பூச்சிடி 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 பல பலனே சிரிக்கிற பவள கண்ணாடி பக்குவமா வந்து நின்று மாமே முன்னாடி அழகே அழகே முன்னாடி வையாக்குவா உங்கிட்ட ஒன்னே சொல்லணும் ஒன்னா இருக்கணும் உங்ககிட்ட ஒன்னே சொல்லணும் உன்னோடு ஒன்னா இருக்கணும். அருமையான பாட்டு. இன்னொரு பாட்டு சொல்றேன், அந்த பாட்டு அந்த மொட்டை இதுக்குதான் சிரிக்கிறேன். அவங்க பாரு இப்ப தேன் பூரா வேறும் கவட்டையை பொழந்துட்டு உட்காந்துருக்காங்க. அவங்களுக்கு கிளம்பிடும் போல பட்டாம்பூச்சினோடனே கவட்டைக்குள்ள போயிருச்சான்ற அவராங்க. இன்னொரு பாட்டு ஒன்று இருக்கு தெரியுமா? எந்த பாட்டு வேணாலும் நீங்க வாசிச்சிடலாம். ஆனா நான் சொல்ற பாட்டு ஒண்ணு மட்டும் உங்களை யாராலையும் வாசிக்க முடியாது. பாடுங்க பாப்பா. பாட்டு இருக்கு, நான் சொல்ற பாட்டு வாசிக்கிறீங்களா? பாடுங்க. உருளைக்கிழங்கு செல்ல குட்டி எங்க போச்சு? ஒருத்தன் பாரு ஊப போச்சுக்கிறான். இவங்க மத்தியில பாட்டே பாடுறது கிடையாது. ஏற்கனவே இருந்தாலும் எவனு மட்டும் கண்டு உடிச்சேன் ஐர கொஞ்சம் இருக்காதிரி. ஆமா, யாரை பத்தி என்ன வார்த்தை சொல்லிட்டாங்க. மொட்டத்தில் இருந்தானா ஏற்கனவே இருந்தாலும் அவருக்கு அடுத்தபடியாக இவரை மேடையில் எங்களது மிருதங்க சக்கரவர்த்தி, எங்களது மணப்பாறை நாடக கலைஞர் சங்கத்தின் பொருளாளருமாகிய JM மணிவண்ணன் அவர்கள் இவர்கள் மேடையில் உங்கள் முன் மிருதங்கம் மற்றும் டோலாக்கினை இசைப்பார். ஆமா, போடுற போட்டுல ஒண்ணு அக்கணும் இல்லைன்னா பொக்கணும். தாளக்கார இனிமே நம்ம கம்பெனிக்கு வரக்கூடாது. தூங்குற பாருங்க. சம்பளத்துல 200 ரூபா பிடிக்கப்படும். அதேதான்.
கைதட்டிய அனைவருக்கும் நன்றி நன்றி நன்றி. அருமையான ஒரு வாசிப்பு. கோடை இடினா இப்படி இடிக்கணும், அதுக்கு இணையாக மின்னல் இடி அப்படின்னு சொல்லக்கூடிய கங்காத்து மன்னன் தூங்க விடாம வண்டியில் வந்து எட்டி எட்டி வதக்குன்னு வதக்கிறாப்புலப்பா. அன்பனார் PK ராஜ் அவர்கள் ஆல்ரவுண்ட் இசைப்பார். அருமையான வாசிப்பு, நல்லாவே வாசிக்கிறாப்புல. ஆனால் உட்காந்துருக்கு ஸ்டைல பார்த்தியா, ஆல்ரவுண்ட் வாத்தியக்காரமா இருக்கா, ஊரில் புள்ள பிடிக்க வந்த மாதிரி தெரியுதா. ஒரு பவுடர் அடிச்சுட்டா உட்கார வேணாம். அவருக்கு அடுத்தபடியாக இவர் மேலே எழுது கஞ்சா மாஸ்டர். போலீஸ்கார ஐயா இருக்காங்க, துடியா தூக்கிட்டு போயிடுவாங்க மொத்த வேத்தையும். எங்களது தாளக்கலைஞர் அன்பு தம்பி இப்போதான் ஒரு முக்கியமான விஷயமே தெரியும். ஏன் சங்கத்தில் தாளக்காரங்க எல்லாம் குறைஞ்சி வைத்தாங்க? மிருதகத்தை வச்சு இந்த குத்துனா அப்புறம் அவங்களுக்கெல்லாம் சுண்டுவாதம் வராமல் வேற என்ன வரும்? இவரமிடல் அன்பு தம்பி சுசீந்தர் அவர்கள் தாளம் இசைப்பார். இங்கு வருகை இருந்திருக்கக்கூடிய ஏமுக்குளம் சார்பு ஆய்வாளர் ராஜேந்திரன் சார் அவர்களுக்கு விழா குழுவின் சார்பாக மாலை அணிவித்து பொன்னாடை போர்த்தப்படும். கைதட்டில் எல்லாரும் கைதறிஞ்சு எனக்கு மாலை மற்றும் பொன்னாடை போர்த்தி கௌரவப்படுத்திய சாலைமரக்குளம் கிராமம் பொதுமக்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இது நாடகம் என்பது அவர்கள் உடலில் உள்ள அகத்தில் உள்ள, அதாவது நாடகம்னா இந்த நாட்டுக்கு நம்ம உடல் அகத்தில் உள்ள எல்லாத்தையும் நடை உடை பாவனை தாளம் மேளம் பேச்சு கருத்தால் வெளிப்படுத்தி உங்களை மகிழ்விக்க வந்திருக்கிறார்கள். மகிழ்விக்கண்டா மன விட்டு சிரித்தா நோய் விட்டு போகுன்றாங்க. உங்களை சிரிக்க வச்சு உங்களுக்கு நோய் விட்டு போகிறதுக்கு வந்திருக்காங்க. அதுபோல் எப்போயுமே எனக்கு பிடிச்சது சாலை மரக்குளத்தில் மக்கள் கூட்டம் எப்போயுமே நல்லா கடைசி வரைக்கும் இருப்பாங்க. அது பூராமே எல்லாம் விவசாயிகள் தான். விவசாயின்றது இன்றைக்கி நாட்டில் விவசாயிகள் மேக்சிமம் குறைஞ்சிக்கிட்டே போகிறாங்க. அதில் சாலை மரக்குளம் இங்கே பெரியாளங்குளம் உள்ள நல்ல உழைப்பாளிகள். அதே அந்த காலத்திலே அவர் திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு, உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர். அதாவது உழுகிற விவசாயியை நம்பித்தேன், பின்னாடி இருக்கேன் பூரா வேலை பார்க்குறேன், அமெரிக்காவில் இருக்கவன் எல்லாம் இருக்கவன் நம்ம இதுகளை சாப்பிட்டுக்கிட்டேன், நம்ம என்னென்ன விளைவிக்கிறோமோ அதை சாப்பிட்டுத்தேன் சார்ந்து வாழ்கிறவங்க. இதுதான் உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர். அதனால் நாடகம் அதாவது நாடகம் நம்ம விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி தொகுதியில் விருதுநகருக்கு கிழக்கதான், அதாவது இங்கிட்டு பூராம காரியாவட்டி யூனியன், நரிக்கொடி யூனியன், திருச்சுழி யூனியன், ராம்நாடு வரைக்கும் நாடகத்துக்கு நல்ல மதிப்பு கொடுத்து அதை இது பண்ணுறாங்க. அதை நல்ல கடைசி வரைக்கும் நல்லா கண்டுகளிங்க. வாழ்க வளமுடன். நன்றி. எங்களது நாடகங்களை போற்றி இவ்வளவு தூரம் அருமையான சொற்பொழிவாற்றிய அன்பு ஐயா காவல்துறை அதிகாரி ஐயா அவர்களுக்கு எங்களது கலைக்குழு சார்பாக நன்றி நன்றி நன்றி. உண்மையிலுமே சொல்லப்போனால் எத்தனையோ கலைகள், ஆயக்கலைகள் 68ன்னு சொல்லுவாங்க. அதில் பெரிய விஷயம் என்னென்னா, கலைகள் அதிகமாக இருந்தாலும் நிறையா கலைக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. பாட்டு போட்டு ஆடுற பாட்டு கச்சேரியாக இருக்கட்டும், அதுதான் இப்போ உண்மையிலுமே சொல்ல எங்கள் ஊரை பக்கம்லாம் நாடகம் பார்க்குறதுக்கு ஆள் வர மாட்டேங்கிறார். பூரா பிள்ளையும் அரைக்கால் டவுசர் போட்டு தொடையை காமிச்சா பூரா கூட்டம் அங்கே தான் இருக்குது. ஏப்பா நீயே 2 நாள் அந்த ஆடல் படல தான் நின்று. நான் 2 நாளாக டவுசரை போட்டு போனேன். வெதர் தெரியுன்னு ஒருத்தன் கவட்டையை விட்டு அடித்தான், கல்லை விட்டு, அதில் வெதர் தெரிச்சு போய் வீட்டுக்கு வந்துட்டேன். ஆகையாலே இந்த நாடக கலைக்கு சிறப்பு அப்படின்னா நம்மளுடைய மதுரைக்கு அருகாமையில் மதுரை மண்கள் அப்படின்னு
அப்படின்னாலே இந்த மதுரை அப்படின்னாலே கலைக்கு பேர் வாங்கிய ஊர் அப்படிதான். ஆகையாலே நாடகத்து கலையை போற்றி இந்நாடகத்தை கண்டுகளிக்கக்கூடிய அன்பு உள்ளங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு டாய் பச்சை சட்டை என்ன பேசிட்டு இருக்கு? என்கிட்ட வா குஞ்சாமணி, எனக்கே வா. எப்படி ஏமாத்துறாங்க இது மாதிரிதான் ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. வேற ஒன்றும் இல்லைண்ணே, போன சீசனில் நாடகம் முடிஞ்சதுக்கப்புறம் சாப்பாட்டுக்கு ஒன்றும் வழி இல்லை. சரி எத்தனை நாளைக்கு தான் படிச்சு விட்டு சும்மாவே திரியறதுன்னு ஆசைப்பட்டு ஒரு 5 லட்சம் ரூபா பேங்கில் வட்டிக்கு பணத்தை வாங்கினேன். முன்னாடி தான் கடை வாங்கணும்னா வீட்டுக்கு போகணும். எதுக்கு? கடன் கேட்டு. இப்போ அப்படி கிடையாது உலகம். சும்மா இருக்கவனை பூரா கூப்பிட்டு கடன் தரோம் பேங்கில் வா, கடன் தரோம் பேங்கில் வான்னு சொல்லி கூப்பிட்டு காசை பூரா கொடுத்து நம்மளை பூரா கடன்காரன் ஆக்கி வச்சுட்டாங்க. என்னைக்கு மகளிர் சுய உதவி குழுன்னு ஆரம்பிச்சாங்களோ அன்னைக்கே ஆம்பளைக்குள்ள சுயமரியாதை ஊரம் காத்துல போயிருச்சு. என்ன சொல்ற? ஆமா, இவங்க காசை வாங்கி தின்னுபிட்டு நம்மளை திட்டுறது. அதோட ஒரு பெரிய விஷயம் தெரியுமா? எப்படி? இந்த 5 லட்சம் ரூபா பணம் வாங்கினல, ஆமா, கடை ஒண்ணு வச்சேன். என்ன கடை? சாராய கடை. அந்த கடை இல்லப்பா, இந்த இருக்க நோட்டீஸ், ஆமா, இது அச்சடிக்கிற மாதிரி கடை ஒண்ணு வச்சேன். சரி, கல்யாண பத்திரிக்கை அடிக்கலாம். கல்யாண பத்திரிக்கை அடிக்கலாம்னா நம்ம ஒருத்தர் மட்டும் கடையில வேலை செஞ்சு அடிக்க முடியுமா? முடியாதுல்ல. இந்த உட்காந்துருக்காங்க பத்தி என் கமான் கைஸ் கம்பெனி அரக்கால் டவுசர், ஆமா, இது மாதிரி ஒரு 4 பையில வேலைக்கு வச்சேன். சரி, எதுக்கு மிஷினை பூரா தொடச்சு வைப்பாங்கன்னு. ஆனா நானும் எங்க சொந்தக்கார பக்கத்தூர்கார ஒரு 4 பேர் வந்தா முக்கியஸ்தர். சரி தம்பி, உங்ககிட்டதான் கல்யாண பத்திரிக்கை அடிக்கணும், நல்லபடியா அடிச்சு கொடுன்னு சொல்ல. சரி, நானும் பத்திரிக்கை அடிச்சு ஊருக்கு அனுப்பிட்டேன். மறுநாள் 5 லாரி நிறைய ஆளு வந்துட்டாங்க. எதுக்கு? கல்யாண பத்திரிக்கை அடிக்கவா? அப்புறம் பூரா பயில என்ன அடிக்க வந்திருக்கா? உங்களை அடிக்கவா? என்ன பண்ணீங்க? அப்படியே என்ன காரணம் கேக்குறியா? என்ன காரணம்? பத்திரிக்கை எல்லாம் நான் திருத்தமா தான் அடிச்சு கொடுத்தேன். சரி, இங்க உட்காந்துருக்காங்க பத்தியா ஐர குஞ்சு, ஆமா, இது மாதிரி ஒரு 4 பேர்த்த வேலைக்கு வச்சிருந்தேன் பாரு என் மில்லுல, என் கம்பெனில. சரி, நல்லாதே அடிச்சு வந்து இந்த பத்திரிக்கை கீபோர்ட பூரா துடைக்கிறேன்னு இவங்க வாட்டில ஒரு அடி அடிச்சு விட்டு போயிட்டாங்க. இவங்க அடிச்சதுல நோட்டீஸ் பூரா மாறி மாறி போயிருச்சு. எப்படிங்கிற? எப்படி? நம்ம ஊர் நோட்டீஸ்ல என்ன போட்டிருக்காங்க? பிள்ளையார் சொல்லி போட்டிருக்காங்க. அது கீழே உள்ளூர் தெய்வம் என்ன இருக்குன்னு போட்டிருக்காங்க பத்தியா? அது போல அவங்களும் அடிச்சு கொடுக்க சொன்னாங்க. சரி, எப்படிங்கிற? எப்படி? ஸ்ரீ எம்பெருமான் அருளாலே திருமண விழா அழைப்புதல் எங்க கொல்லசாமி பேர கொட்ட இடத்துல போடணும் தம்பின்னா. சரி, போட்டீங்களா? நானும் தெளிவாத்தே அப்படி அடிச்சு வச்சுட்டு போயிருந்தேன். இந்த தொடக்கிறேன்னு ஒரு பட்டன் அமுக்கி விட்டு போனாங்க பாரு. சரி, எப்படி போய் சேர்ந்துருச்சுங்கிற? எப்படி? ஸ்ரீ எம்பெருமான் அருளாலே திருமண விழான்னு அடிக்கணுங்கிறதுக்கு பதிலா ஸ்ரீ எமபெருமான் அருளாலே திருமண விழா அழைப்புதல்னு. எமபெருமானா கல்யாணத்துக்கு ஒரு வயலாவது வருவானா? இதோட இன்னொரு சிக்கல் இருக்குப்பா. இப்ப நீங்க எல்லாம் சித்தப்பன் பெரியப்பன்னு வச்சுக்கோ ஒரு பேச்சுக்கு. சரி, உங்க பேர்ல ஒரு சின்ன சிக்கல் ஆயிடுச்சு. என்ன சிக்கல்? அவங்க கொடுத்த ஊர் பேர் வச்சுக்கோ, உங்க பேர்லாம் எடுத்துக்குவோம். பி கே ராஜ் மேல மணக்குடி. சரி, எஸ் எஸ் கலைமணி கீழ மணக்குடி, ஜேஎம் மணிவண்ணன் ஓர மணக்குடி. சரி, சுசீந்தர் நடு மணக்குடின்னு எழுதி கொடுத்துட்டு போவ. சரி, இவங்க பண்ண வேலையில இந்த மணக்குடி மணக்குடி மணக்குடின்னு வருதுவா. ஆமா, ஊர் பேரு. அங்கேதான் பெரிய சிக்கல். என்ன சிக்கல்னே? நான் கிட்ட இருந்த மாவை மட்டும் தூக்கிட்டாங்க. தூக்கிட்டு எப்படி போயிருச்சு பத்திரிக்கை? எப்படி? பி கே ராஜ் மேல நக்குடி. நக்குடியா? எஸ் எஸ் கலைமணி கீழே நக்குடி, ஜேஎம் மணிவண்ணன் சரி ஓரமா நக்குடி, சுசீந்தர் நடுவுல நக்குடின். வாங்க ஏன்டா நக்குடின்னு பத்திரிக்கை போனா சும்மா இருப்பாங்களா? அடிக்காம விட்டாங்களே. அப்பயே தெரிஞ்சுக்கிட்டு இனிமேல் இவங்கள வச்சிருந்தா நம்ம கடை விளங்காது. சரி, என் கடை என்ன ஆச்சுன்னு கேக்குறியா? என்ன ஆச்சு? சொந்தக்காரன் பூரா டீசல் 5 லிட்டர் டீசலை ஊற்றி கடையை கொளுத்தி விட்டு போயிட்டாங்க. ஐயா, அதுக்கு மேலே நம்ம கடை வச்சு மயிரா கொடுங்க போறோம். திரும்ப நாடகமே ஆடும் ஓடி வந்துட்டோம். இருந்தாலும் இங்கே சிறந்த முறையாக வண்ண திரையமைப்பினை அமைத்து கொடுப்பது எம் கௌசல்யா சின்ஸ் மனவை என்று சொல்லிக்கொண்டு அருமையான வண்ண திரையமைப்பு. நாங்கள் மெதுவாக பேசினாலும் தாங்கள் காதுக்கு செவிவூட்டும் வகையில் அருமையான தெல்ல தெளிவான ஒளி அமைப்பினை உங்கள் மத்தியில் அமைத்துக் கொண்டிருப்பது இனியா ரேடியோஸ், சாலை மறைக்குளம் உரிமை மு கருப்பசாமி என்று முருகன். போடு செக்ஸ் பாட்டா போடு, இது செலக்ஷன் பண்ணி போடு. பரவாயில்ல ப்ரோ, தேங்க்யூ. சார்ந்த இதில் பணிபுரியக்கூடிய அன்பு உள்ளவங்களுக்கு நெஞ்சார்ந்த மனமாறு நன்றி நடிகத வணக்கம். அருமையான பாட்டு. எப்படி ஒரு பாட்டு போடார் பதிலா? ஆமா, அன்னை எப்போவுமே போடக்கூடிய இந்த அருமையான ஒரு பாட்டு. உண்மையிலுமே இனியா ஆடியோஸ் அப்படிங்கிறத விட அன்பண்ணன் திருமூர்த்தியா திருநாவுக்கரசு அன்பண்ணன் இந்த மைசெட்டில் எந்த மைசெட்டாலும் சரி, பாடாத மைசெட்டை கூட ஒண்டி உட்கார வச்சா மைசெட்டே தெரிச்சு ஓடி போயிடும். 4 அடி பீக்கர் பூரா புட்டு எறிஞ்சு விடுவேன். அந்த அளவுக்கு ஒரு நாடகத்தை சிறப்பாக கொண்டு போய் கொடுக்கணும்னா முதல்ல மைசெட்டுக்கிட்டே தான் இருக்குது.
நிறைய பேர் ஆமாம் ஆப்ரேட்டருக்கு ஆமாம் மை செட்டுங்கிறத விட முதல்ல ஆப்ரேட்டர்கிட்ட தான் இருக்குது. ஆனால் எங்கள் ஊரை பக்கம் முந்தானத்தை போட்டாங்க ஒரு பாட்டு. எனக்கெல்லாம் மை செட் பேர் சொல்லவே வைத்தறிச்சலாக இருக்குது. நிஜமாப்பா முந்தானது போன ஊரில் மை செட் பேரை சொன்னு போட்டார் ஒரு பாட்டு. எப்படி தெரியுமா? பல்லம பித்தா பித்தாப்பு பல்லம பித்தா பித்தாப்பு பல்லம பித்தா பித்தாப்பு பல்லம பித்தா பித்தாப்பு பல்லம பித்தா பித்தாப்பு. எதுக்கடா வர்ற? ஐயோ ஒரே அடியில் மூச்சு குத்து பிடிக்க வச்சுட்டீங்களா சண்டாளைங்களா. பாட்டு இப்படிலாம் நிறைய இருந்தாலும் இன்னொரு பாட்டு உனக்கு தெரியுமா? என்னது? சொல்றியோ மாமா சொல்றியோ மாமா சொல்றியா மாமா சொல்றியா? என்ன பாடுன? அப்பா நீ என்ன பண்ணி அதப்ப நானும் பண்ணேன். சொல்றியா? நானும் என் காலையில் வேற மாதிரி விழுந்துருச்சு. வேண்டாம் வேண்டாம் அந்த பாட்டே வேணாம். ஆகையால் யாருக்கெல்லாம் அடுத்தபடியாக நாடக அமைப்பாளர் எங்களுக்கெல்லாம் பொறுப்பாளருமாகிய அன்போனா ஸ்ரீ இருளாய் அம்மாள் கோவில் பங்காளிகள் நடத்தும் நாடகத்துக்கு நல்ல முறையாக இந்நாடக அமைப்பாளருமாகிய அன்போனார் நிரந்தரமான இந்த ஊரின் நாடக அமைப்பாளருமாகிய அன்போனார் கே புதுக்குளம் விஎம் அழகுராஜா அன்பொன்னன் இந்த நாடக அமைப்பாளர். இந்த நாடகம் மட்டுமல்ல எந்த ஒரு நாடகமாக இருந்தாலும் நல்ல முறையாக நல்லதொரு நாடக கலைஞர்கள் கொண்டு சிறப்பாக நடத்தி கொடுப்பாடு சொல்லி கொண்டு சாப்பாடு அருமையான ஏற்பாடு. நம்மளெல்லாம் கூட்டி போய் வீட்டில் வச்சு போட்டாங்கல்ல என்ன அடியும் உதயமா சாப்பாடு கோயிலுக்கு முன்னாடி அட பக்கத்தில் வீடு இருந்துச்சு அதையும் சேர்த்துக்கிட்டப்பா. ஆமாம் சாப்பாடு எங்களுக்கெல்லாம் சாப்பாடு உபயோகம் செய்த அன்பு உள்ளவங்களுக்கு நன்றி தெரிவித்து கொண்டு இப்போ தான் முக்கியமான விஷயத்துக்கு வர்றேன். பொம்பளை பிள்ளை பேர் சொன்னேன் தலையாட்டுறாங்க இவர். ஏன்னா நீ டீச்சர்கிட்ட படிக்கிறியா வாத்தியார்கிட்ட படிக்கிறியாடா? டீச்சர்கிட்ட. யாரெல்லாம் டீச்சர்கிட்ட படிக்கிறா கை தூக்கு. ஒரு 2 பேர் மேடைக்கு உங்களுக்கு வேலை தருவடா இருங்கடா. யாரா வாத்தியார்கிட்ட படிக்கிற கை தூக்கு. என்னடா 2க்குமே கை தூக்குறிய? இருக்கட இருந்தாலும் வாத்தியார்கிட்ட படிக்கிறேன் சொல்ற பாரு. காலையில டீச்சர்கிட்ட படிப்பானா, சாயங்காலம் வாத்தியார்கிட்ட படிப்பானா? காலையில டீச்சர்கிட்டயா? காலையில் பசிக்காக போவேன் போல. சத்துணவு சாப்பிடப்பா. இவர மடியில் ஆடல் அரசி, அபிநயத்தில் சுந்தரி, நாட்டியத்தில் தாரகை, நடன சிங்காரி அன்பு சௌதரி துர்கா அவர்கள் டான்ஸ் அண்ட் காமி. நேத்து பூத்தாளே ரோஜா மொட்டு பறிக்க கூடாது லேசா தொட்டு. நேத்து பூத்தாளே ரோஜா மொட்டு பறிக்க கூடாது லேசா தொட்டு. கட்டி போடாத குமரி சிட்டி கண்கள் பாடாத தாளம் தொட்டு. நேத்து பூத்தாளே ரோஜா மொட்டு பறிக்க கூடாது லேசா தொட்டு. பழையவர்களாம் அடுத்தபடியாக இவர் மேடையில் உங்கள் முன் பப்புன் காமிக்காக நடித்து கொண்டிருப்போம் அடியேன் சின்னவன் மணப்பாறை சேர்ந்த மணப்பாறை சேர்ந்த KP கார்த்திக் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் உங்கள் முன் பப்புன் காமிக்காம் இன்னும் பல பல இடங்களில் வெடிமறி உங்கள் என் ஊரில் அடுத்த மாதம் ஒரு மாதம் திருவிழா நடக்கும். மைஜெட்டு அது அன்னையை பற்றி அப்படி சிரிச்ச முகமாக இருக்காரு. நிறைய ஊரில் மைஜெட்டுக்காரன் முகரை பார்த்தோம்னு வச்சுக்கவேன் நாடகமே விளங்காது. பூரா பேர் நம்ம என்னமோ அவர்கிட்ட வட்டிக்கு போனவங்கனால மாதிரி குருட்டுன்னு அன்னையை லேசாக வாலிமை போலும் போலும் உன் தொண்டைக்கு பாடு மயிறு அப்படின்னு சொல்லக்கூடிய ஊரில் இருக்குது. அதுபோல் இல்லாமல் அருமையான பாடலை இசைக்கக்கூடிய அன்பு உள்ளங்கள் அன்பனாருக்கு நன்றி தெரிந்து கொண்டு நான் உள்ளே போனால் நீங்கள் தான் வெளியே எடுக்க வரேன் நாடகத்துக்கு தான் ஏற்கனவே இருந்தாலும் போயிட்டு பொம்பளை பிள்ளை வெளியோடனா எப்படி போகணும்? ஹலோ ஒரு அருமையான தெம்மாங்க பாடலோடு ஹலோ ஹலோ பாட்டீரா சாத்தியே நவாரே ஊர் சுத்தியே நீ பார்த்த பார்வையிலே நான் பூத்த சோலையிலே மாமின்பத்து மறி கொழுந்தே நீ குருடி கொஞ்சம் கறி விருந்தே இம்மாமின்பத்து மறி கொழுந்தே நீ குருடி கொஞ்சம் கறி விருந்தே கொஞ்சி கொஞ்சி நான் வாரேன் கெஞ்சி கொள்ள நீ வாடி வாடி ராசாத்தியே நான் வாரேன் சுத்தியே
இல்லையா? முதலைக்குளம் ஆர்ஆர் ராமர் கேட்டரிங் சர்வீஸ் அங்குச்சாமி அவர்களுக்கு விழா கமிட்டியின் சார்பாக மாலை அணிவித்து பொன்னாடை பொருத்தப்படுது. எனக்கு மாலை அணிவித்து பொன்னாடை பொத்திய கிராம பொதுமக்களுக்கு மனமார்ந்த நன்றி தெரிவித்துள்ளேன். அன்பு சார்ந்த பெரியவர்களே, தாய்மார்களே, உங்களுக்கெல்லாம் இந்த சின்னஞ்சிறு கலைஞர் முதற்க வணக்கம். ஏன்னா நான் யார் என்னன்றது சொல்ல தேவையில்லை. ஏன்னா இந்த மக்களுக்காகவும் இந்த நாட்டுக்காகவும் உயிர் நீத்த 2 மாபெரும் தலைவர்களை உங்களிடம் பேசி அவர்களின் புகழை பாடணும்னு ஆசைப்படுகின்றேன். அந்த தலைவர்கள் யார், எங்கு பிறந்தார்கள், ஏன் இறந்தார்கள், இறப்பிற்கான காரணம் என்ன, யாருக்கா தெரியுமா? ஏன் அவர்கள் பிறந்த ஊர் நம்ம ஊருக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய நடுக்குடி முக்குளத்தில் பிறந்த மாபெரும் வீரர்கள் சின்ன மருது பெரிய மருது. ஏனென்று சொன்னால், ஏன்னா இந்தியாவில் மொத்தம் 72 பாளையக்காரர்கள் இருந்தார்கள். அந்த 72 பாளையக்காரர்களில் சிவகங்கை சீமை தவிர இந்த 71 பாளையக்காரர்களும் வெள்ளையருக்கு அடிபணிந்து வரி கட்டினாங்க. ஆனால் சிவகங்கை சீமை ஆண்ட மாபெரும் வீரர்களான பெரிய மருது மற்றும் சின்ன மருது இவர்கள், உனக்கு நான் வரி தர முடியாது, முடிந்தால் இவனிடம் மோதிப்பாரம் தெரிவித்து சண்டையிட்டு கிட்டத்தட்ட நாட்டை இழந்து 8 ஆண்டுகள் தலைமறைவாகி தன் படைகளை பெரும் பலப்படுத்தி மீண்டும் முயற்சி செய்து நாட்டை மீட்ட பெருமை மாபெரும் வீரர்களான சின்ன மருது பெரியவனுக்கு உண்டு. ஏன்னா மற்ற எல்லா பாளையக்காரர்களும் வெள்ளைக்காரன் அடிபணிச்சிட்டாங்க. ஆனால் மாபெரும் வீரர்களான இவங்க, உனக்கு நான் என் நாட்டு மக்கள், என் தேசம், என் பூமி, இங்கு நாங்கள் தான் வாழ வேண்டும், உனக்கு ஏன் வரி கொடுக்க வேண்டும் என்று அவளை எதிர்த்து போரிட்டு மண்டிட்டார்கள். ஏன்னு சொன்னால், ஏன்னா அவங்க நாட்டை மீட்ட பிறகு காளையார் கோவிலை கட்டினாங்க. இன்னொரு விஷயம், தமிழ்நாட்டில் அரசாங்க சின்னம் இருக்குது. அது எந்த கோபுரம் தெரியுமா? சிறுவத்தூர் இருக்க ஆண்டாள் கோபுரம். ஆனால் நம்ம சிவகங்கை ஆண்ட காளையார் இருக்கக்கூடிய ஒரு கோபுரம் தான் இருந்திருக்க வேண்டியது. ஆனால் அங்கே மத அடையாளம் அங்கே இருந்துருச்சு, அதனால் வைக்க முடியலை. மீண்டும் நம்ம காளையார் கோவிலை கட்டி கும்பாபிஷேகம் பண்ணுறாங்க. அந்த கும்பாபிஷேகம் பண்ணி சில பேர் என்ன செய்வோம், நம்ம கும்பாபிஷேகத்துக்கு யார் பணம் அதிகமாக தர்றாங்களோ அவங்க பேரை முன்னிலைப்படுத்துவோம். ஆனால் ஐயா சின்ன மருது விட்டு பெரிய அப்படி செய்யலை. அந்த கோவிலுக்கு யாரெல்லாம் உழைச்சாங்களோ அவங்களுக்கு முன்னுரிமை கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லை, அவங்க கொஞ்ச காலம் வெள்ளையில் பயந்து வாழ்ந்த காலத்தில் காட்டுக்குள்ளே மறைஞ்சு வாழ்ந்தாங்க. அன்று ஒரு பாட்டிகிட்ட போய் தஞ்சம் போடுறாங்க. அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு உணவு இல்லை. பாட்டி கேட்குறாங்க, ஏப்பா பாட்டி எங்கள் பசிக்குது, ஏதாவது உணவு கொடுக்குன்னு. அந்த பாட்டி சொன்னாங்களா, ஐயா உங்களை பார்த்தா ராஜா வீட்டு பிள்ளை மாதிரி தெரியுது, என்கிட்ட பழைய சோறுதாயா இருக்குது, இருக்கிறத கொடுத்தான்னு சொல்லி சாப்பிட்டுட்டு ஒரு ஓலை எழுதி கொடுக்குறாங்க. மீண்டும் நிச்சயமாக இந்த சிவகங்கை சீமையை நம்ம மருது சகோதரர் மீட்பார்கள். அந்த மீட்ட பிறகு நீங்கள் போய் மன்னரை பாருங்கம்மா அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. மறுபடியும் 8 ஆண்டு கழித்து மன்னர்கள் சிவகங்கை சீமை மீட்ட பொழுது அந்த பாட்டி வர்றாங்க. பாட்டி வந்ததுனால அவங்களுக்கு ஒரு ஊரை எழுதி கொடுக்குறாங்க. அந்த ஊர் பேர் என்ன தெரியுமா? பழஞ்சோட்டு குருநாதனேந்தல். ஏன்னா தங்கள் உணவளித்த அனைத்து உள்ளங்களையும் இன்றும் மறவாது உயிர்நீத்த அந்த மாபெரும் வீரர்களை பேசுவதற்கும் மீண்டும் எனக்கு பாடல் வாய்ப்பை வழங்கிய மாபெரும் கிராமத்தர்களுக்கு என் சார்பு கலெக்டர் நன்றி தெரிவித்து அவர்களின் புகழை இது பாடுகின்றனர். காட்டு வழி போற தம்பி கவலைப்படாத, காட்டு புலி வழி மறைக்கும் கலங்கி நிற்காத, மருதுருவ பேரு சொன்ன புலி ஒதுங்கும் பாரு, மருதுருவ பேரு சொன்ன புலி ஒதுங்கும் பாரு. காட்டு வழி போற தம்பி கவலைப்படாத, காட்டு புலி வழி மறைக்கும் கலங்கி நிற்காத, மருது பாண்டி பேரு சொன்ன புலி ஒதுங்கும் பாரு, மருது பாண்டி பேரு சொன்ன புலி ஒதுங்கும் பாரு. காட்டு வழி போற தம்பி கவலைப்படாதே, காட்டு புலி
உயிர்நீத்த மாபெரும் வீரர்களுக்கு இந்திய அரசாங்கம் 2004ஆம் ஆண்டு அவங்க தபால் தலை வெளியிட்டாங்க. ஏன்னா அவங்க ஜாதிக்காக போராடலை, மதத்துக்காக போராடலை, இனத்துக்காக போராடலை. அவங்க போராடிய ஒரே விஷயம், இந்தியில் என்றால் யாருக்கும் நாங்கள் அடிமை இல்லை, யாருக்கும் நாங்கள் அடிபணிய மாட்டோம் என்பதுதான் மாவீரர்கள் லட்சியம். அதன் பிறகு அவர்களின் வழிவந்த நம்மெல்லாம் அவர்களின் வீரத்தையும் அவர்களின் தத்துவத்தை நாம் என்றும் மறக்கக்கூடாது என்று சொன்னால் அவங்க இல்லைன்னா என்ன செய்ய முடியாது, சுதந்திரம் வாழவே முடியாது. அப்படிப்பட்ட மன்னர்களை மீண்டும் உங்களுக்காக சிங்கார செல்வங்களே, தென்பாண்டி முத்துக்களே, மருது பாண்டி பாட்டை கேளு, மலை பொட்டும் இன்பம் பனி பொட்டீரும். சிங்கார செல்வங்களே, தென்பாண்டி முத்துக்களே, மருது பாண்டி பாட்டை கேளு, மலை பொட்டும் இன்பம் பனி பொட்டீரும். மருது பாண்டி பாட்டை கேளு, மலை பொட்டும் இன்பம் பனி பொட்டீரும். சிங்கார செல்வங்களே, தென்பாண்டி முத்துக்களே. கானக்குயில் ஒன்று பாட்டு படிக்குது, அம்மாடி அம்மாடியோ. கானக்குயில் ஒன்று பாட்டு படிக்குது, அம்மாடி அம்மாடியோ. காட்டு மூலத்தோரு தாளாட்டு சொல்லுது, அம்மாடி அம்மாடியோ. பெண்ணுக்கு இங்கு பெண்ணானதே, வானும் மண்ணும் போற்றும் தாயானதே. இன்று கண்ணை மூடி தூங்கு பெண்ணே, நாளை அவர் புகழ் பாடு பெண்ணே. மருது பாண்டி பாட்டை கேளு, மனைவும் துன்பம் வழிமுறை. சிங்கார செல்வங்களே, தென்பாண்டி முத்துக்களே. ஏழை பரம்பரை வாழ்வு உயரும், எந்நாளும் எந்நாளுமே. காட்டு மூலத்தோரு தாலாட்டு சொல்லுது, அம்மாடி அம்மாடியோ. வானும் இங்கு வந்து மண்ணானதே, வானும் போட்டும் பூவும் தாயானதே. இன்று கண்ணை மூடி தூங்கு கண்ணே, நாளை அவர் புகழ் பாடு பெண்ணே. மருது பாண்டிய பாட்டை கேளு, மலை பொட்டும் இன்பம் பனி பொட்டீரும். சிங்கார செல்வங்களே, தென்பாண்டி முத்துக்களே. சிங்கார செல்வங்களே, தென்பாண்டி முத்துக்களே. மருது பாண்டிய பாட்டை கேளு, மலை பொட்டும் இன்பம் பனி பொட்டீரும். மருது பாண்டிய பாட்டை கேளு, மலை பொட்டும் இன்பம் பனி பொட்டீரும். சிங்கார செல்வங்களே, தென்பாண்டி முத்துக்களே. நண்பர்களே, பெரியோர்களே, ஏன்னா நன்றி நன்றி. நமது ஊரில் இதற்கு முன்பாக எந்த மாதம்னே 6 மாதங்களுக்கு முன்பாக மாவீரர்களின் வரலாற்றை நாடகம் நடத்தக்கூடிய ஒரு நிகழ்வு நம்ம ஊரில் ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. ஆனால் அது அனுமதி இல்லாதனால நடத்த முடியலை. மீண்டும் ஒரு வாய்ப்பாக மாவீரன் புகழையும் வரலாற்றையும் வெளிப்படுத்தும் விதமாக நாளைக்கு நம்ம கட்டிக்குளத்தில் நடக்குது. வீரமங்கை வேலுநாச்சியார் கண்டெடுத்த மாபெரும் வீரர்கள் பெரிய மருந்து சின்ன மருந்து நாடகம். ஏன்னா நம்ம ஊர் மக்கள் அவசியம் நாடகம் வந்து பார்க்கணும், பார்த்துக்கிட்டால் மட்டும்தான் ஏன்னா உங்களோட வரலாறு தெரிஞ்சிருப்பீங்க. ஏன்னா அது என்றைக்கும் நம்ம மறக்காமல் இருக்கணும், அதான் விஷயம். ஏன்னா இன்றைக்கி அவங்க பிறநாள் என்னன்னு கேட்டால் சொல்லிடுவீங்க, அவங்க என்னென்ன செஞ்சாங்க, எப்படிலாம் தியாகம் வாழ்ந்தாங்க அப்படின்றத நம்ம குழந்தைகளுக்கு சொல்லித்தரணும். ஏன்னா அது பாட்டோன்னு போயிடக்கூடாது. ஏன்னா அவங்க
மீண்டும் ஒன்று சொல்கிறேன், ஜாதிக்காக பாடுபடலை, மொழிக்காக பாடுபடலை. அவங்க ஒரே நோக்கம், இந்திய தேசம், இங்கு அந்நியர்களுக்கு வேலை என்பது தான். வேலை என்பது கிடையாது. ஏன்னா நாங்கள் யாருக்கும் அடிமை இல்லை என்பதை இந்த உலகத்தை உலர்த்திய மாபெரும் வீரரான மாவீரர் மருதுபாண்டி பெரிய மறுசின்னம் நாடகம் கட்டிக்கொடுத்த நாளைக்கு நடக்குது. அனைவரும் அனைத்து நம்ம கிராம மக்கள் அனைவரும் வந்து கலந்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொண்டு வாய்ப்பளித்த அன்பு கிராமத்தாளர்களுக்கு நன்றி தெரிவித்து விடுகிறேன். நன்றி நன்றி. மாமன்னர் மருதுபாண்டியர் பாடலை பாராட்டி தம்பி பரசுராமன் அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக மாலை அணிவித்து பொன்னாடை பொருத்தப்படுகிறது. ஊவண்டா காணா காணா ஐயாச்சாமி தன்னம்மாள் அவர்கள் குடும்பத்தின் சார்பாக பரசுராமன் அவர்களுக்கு இந்த 500 ரூபாய் அன்பளிப்பார். ராசா ஜாமியாடி மச்சான் ராமநாதன் அவர்களின் சார்பாக இந்த 100 ரூபாய் அன்பளிப்பார். அரசகுளம் பாக்கியம் பாண்டி அவர்களின் சார்பாக இந்த 200 ரூபாய் அன்பளிப்பார். சூரனூர் பாலசூப்பு அவர்களின் சார்பாக இந்த 100 ரூபாய் அன்பளிப்பார். நன்றி நன்றி. எனக்கு பொன்னாடை பொருத்தி பெருமைப்படுத்திய மாபெரும் கிராமத்தார்களுக்கு என் சார்பும் கலிக்கோச நன்றி. மீண்டும் எனக்கு அன்பில் வழங்கிய மாபெரும் தேர்வட்டா சரி கதையை நான் கதை நடத்தினேன், பெரிய நாடகம். இடையில பாட சொல்லுவோம்ப்பா, கொஞ்சம் பொறுமையா இருக்கு. ஹலோ